இது வந்து XL100ல் வந்து BS6ல் வந்து கிக்கர் மாடலு. அதுக்கு வந்து இப்போ செல்ஃப் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஐஹெச் கண்ட்ரோல் யூனிட் போட்டாச்சு. நம்ம அடிஷ்னலாக ஒரு ஒயரிங் கிட்ட வந்து ரெடி பண்ணி இந்த ஐஹெச் கண்ட்ரோல் மட்டும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ லைன் இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி 2.5 பேட்டரியை வந்து Z4 மாற்றிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ் நீட்டமாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணோம்னாக்கா Z4 பேட்ரி வந்து நம்ம ஈஸியாக அதில் வந்து உட்கார வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு மவுண்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் அதே வந்து லைன் பண்ணி செல்ஃப் வந்து அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம மாற்ற வேண்டியது என்னென்னா, அதே மேக்னெட்டை பயன்படுத்தலாம் அதில். இப்போ இதில் வந்து பழைய காயில் கோர் நம்ம கழட்டி எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2.5 பேட்ரி எடுத்தாச்சு. ரெகுலேட்டர் வந்து கழட்டியாச்சு. இப்போது இந்த மவுண்ட்டும் க்ரிப்பும் வந்து வேறு மாற்றிடணும். இதுதான் வந்து இதில் மாற்ற வேண்டிய ஐட்டம்ஸு. இதை மட்டும் மாற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்டராக மாற்றிக்கலாம். அதுக்குண்டான இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம்.